அன்பார்ந்த என் டைம் டிவி நேயர்களுக்கு அப்போஸ்தலர் பால்ராம் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். தேவனுடைய இரக்கத்தினாலும் மிகுந்த கிருபையினாலும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தினாலும் அவருடைய ஆலோசனையின்படியாகவும் தேவன் இந்த என் டைம் டிவி சேனலை யூடியூப் சேனலாகவும் மற்றும் லோக்கல் சேனலாகவும் நடத்தும்படி தேவன் கடந்த வருடங்களிலே பாராட்டின தயவுள்ள கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பேராதரவினாலும் உங்களுடைய ஜபத்தினாலும் உங்களுடைய நீங்கள் போடப்படுகிறதா நிகழ்ச்சிகளை கண்டு அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணதன் மூலமாகவும் இந்த சேனல் இன்றைக்கு 5000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்திருக்கிறது. மிகுந்த கடின உழைப்பு, தினந்தோறும் நேரலை நிகழ்ச்சிகள் மற்றும் அநேக வேத சம்பந்தமான வீடியோக்கள் தயார் செய்யப்பட்டு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேக பாடல்களை, பழைய பாடல்களை புதிய பாடல்களாக மாற்றவும், புதிய பாடல்கள் கூட ஒரு சில பாடல்களை நமது பாடல்கள் மற்றும் மற்ற ஊழியக்காரர்களுடைய பாடல்களை கூட அதை ஒளிப்பதிவு செய்து அதை நம் வீடியோவாக வெளியிடவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை நம்மை நடத்தி இருக்கிறது. இந்த மீடியா துறையில் ஒன்றும் நமக்கு அதை குறித்த காரியம் நமக்கு தெரியாது, அதற்கான ஞானமும் நமக்கு இல்லை. ஆனால் தேவன் அன்பு ஊழியர் ஆரோன் அவர்கள் மூலமாக இது குறித்த காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தி அவர் ஆரம்பித்ததான அந்த காரியத்தை நாம் தொடர்ந்தேர்ச்சியாய் நடத்துவதற்கு தேவன் நமக்கு பெரிய கிருபை பாராட்டினார். பெரிய மூலதனம் ஒன்றும் பெரிதாய் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் கூட நமக்கு தேவன் பாராட்டின கிருபையினாலே இருக்கும் உபகரணங்களை கொண்டு நாம் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம். அநேகருக்கு சத்தியத்தை கொண்டு போக தேவன் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நேயர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இதில் அநேக நேரலை நிகழ்ச்சிகளில் ஜபங்களில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் கூட நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு ஜபத்தை இந்த நாளிலே ஏறெடுக்கும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். இந்த ஜபத்தில் அன்போடு நீங்கள் கலந்து கொள்ளும்படி அழைக்கிறேன். நாம் ஜபிப்போம். பிதாவாகிய தேவனே, இந்த என் டைம் டிவியை நீர் இந்த கடலூர் பட்டணத்திலே அப்பா எங்களை கொண்டு எளியவர்களாகி எங்களை கொண்டு நீர் ஏற்படுத்தி இன்றைக்கு மீடியா துறையில் ஒரு சில வருடங்களாக இந்த டிவி சேனலை ஆண்டவரே அப்பா தொலைக்காட்சியிலும் மற்றும் ஆண்டவரே அப்பா யூடியூப் சேனலிலும் இன்னும் மற்ற மீடியாக்களிலும் கொண்டு போக தேவன் பாராட்டின தயவுள்ள கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் நடுவில் தேவன் மட்டுமாய் கொண்டு நடத்தினீரே. உங்களுடைய கிருபை தாங்கினதே. சத்தியத்தை கொண்டு போக எங்களை பயன்படுத்தினீரே. அநேக வீடியோக்களை தயார் செய்து மீடியாக்களில் ஒளிபரப்ப தேவன் கிருபை செய்தீரே. இதற்கு முன்பாக வேலை செய்த தம்பி சுரேந்தர் மற்றும் இப்பொழுது வேலை செய்கிற தம்பி கோகுல் மூலமாக இன்னும் மற்ற பிள்ளைகள் மூலமாகவும் தேவன் இந்த மீடியா ஊழியத்தை நீர் கொண்டு போய் சேர்த்த அன்பிற்காக நன்றி. சத்திய வசனம் ஆண்டவர் அநேகரை எட்டச் செய்திருக்கிறீர் நன்றி. நேரலை நிகழ்ச்சிகள் அநேகரை எட்டச் செய்திருக்கிறீர் நன்றி. இவர்கள் மாத்திரமல்லாமல் இவைகளுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் மூலமாகவும் தேவன் அநேக காரியங்களை இதை துவங்கவும் இதுவரைக்கும் வழிநடத்தவும் தேவன் பாராட்டி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மற்றும் உழைத்த, கொடுத்த, ஜபித்த, தாங்கின, சப்ஸ்கிரைப் செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும் உடன் இருந்து ஒத்துழைத்த நிகழ்ச்சிகளை செய்து தந்த ஊழியர்களுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் இந்த மீடியா துறையில், இந்த கடல் போன்ற இந்த துறையில் இன்னும் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு இன்னும் அநேகம் உண்டப்பா. அந்த இலக்குகளை அடைய தேவன் தாமே அனுக்கிரகம் பண்ணும். எப்படி ஆகிலும் வசனம் பரம்பி பூமி எங்கும் பலன் தருகிறது என்ற வார்த்தையின்படி சத்திய வசனம் பரம்பி பூமி எங்கிலும் பலன் தருகிற
அந்த கிரியைக்குள்ளாக எங்களை கொண்டு போகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வசனத்தை எப்படி ஆகிலும் உலகமெங்கிலுமாய் கொண்டு போய் சேர்த்து விட இந்த கடைசி கால அறுவடையில் மீடியா மூலம் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தேவன் தாமே அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்திய தேவனே உதவி செய்யுங்க. மகிமையான தேவனே உதவி செய்யுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனே உதவி செய்யுங்க. அற்புதங்களின் தேவனப்பா உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனில் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாய் ஆண்டவரே இதற்கெல்லாம் தேவனே உடைய கிருபை எங்களை தாங்கிட்டு நடத்திட்டு ஆண்டவரே விசேஷமாக இந்த 5000 சப்ஸ்கிரைபர்களுக்காக அவர்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த குடும்பங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களை எல்லாம் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் பொருளாதாரத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள தேவன் நீர் ஆசீர்வதிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. மகிமையான தேவனை நீர் ஆசீர்வதிக்கும் படிக்கு நாங்கள் கேட்கிறோம் ஐயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே அப்பா, அந்த தேவனே அப்பா ஆண்டவரே சப்ஸ்கிரைபர் மேலே உம்முடைய ஆளுகை அதிகாரம் வல்லமை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அனாதி தீர்மானம் அவர்களுக்குள் நடக்கட்டும். உம்முடைய சித்தம் அவர்களுக்குள் நடக்கட்டும். சத்துருவின் தடைகள் எல்லாம் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ஐயா. தேவன் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்குள் உண்டாகும்படி ஆவிக்குரிய பூமிக்குரிய நித்தியத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவனே நீர் மகிமைப்படுவீராக. செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உம்முடைய சித்தம் நிறைவேறி வருவதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஏதோ நாங்கள் இதிலும் பெரிதானவைகளை இந்த மீடியா துறையிலே நாங்கள் பார்க்க இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நாமத்தை மகிமைப்படுத்த ராஜ்யத்திற்கென்று பரலோகத்திற்கென்று நாங்கள் ஆயத்தமாக அனுக்கிரகம் செய்யும்படி அநேகரை அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு வர எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா விசேஷமாய் மீண்டும் 5000 சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உடனே இருக்கிற தோல் கொடுக்கிற யாவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படி என்னையும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என்னையும் நீர் வழி நடத்தும்படி நான் கேட்கிறேன் அப்பா. உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.